சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 8ஆம் நாள், திரையோதசி திதி இன்று நள்ளிரவு 1:12 வரை, உத்திரம் நட்சத்திரம் இன்று மாலை 5:08 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ அல்லது தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான தனலாபம், பொருள் வரவு, பண வரவுகள் கிடைப்பதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு நோய் தொல்லைகள் இன்றைக்கு விலகும். அதாவது நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய எந்த டாக்டர்கிட்ட போனால் எந்த முறை, ஆயுர்வேதம், சித்தா பார்க்கலாம், அலோபதி பார்க்கலாம், ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா, அது மாதிரியான குழப்பம் தீரக்கூடிய நல்ல மருந்துகள், மருத்துவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும். இதுவரைக்கும் வேலையில் இருந்து வந்த ஒரு பணி அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸர், டார்ச்சர்னு சொல்கிறோமே, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தமாகவே இருக்குதுங்க, ஏங்க வேலைக்கு போகிறோம்னே இருக்குது, இந்த மாதிரி அதிகப்படியான வேலைப்பளுவு, அதிகப்படியான நேரங்களில் வேலை செய்கிறேன், இந்த மாதிரியான குழப்பங்கள், அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும். ஏற்கனவே இருந்த கடனுக்கான தொல்லைகள் குறையக்கூடிய அமைப்பு, ஒரு சிறிய தொகையாவது இன்றைக்கு போய் செலுத்தக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கின கடனில் கொஞ்சமாவது இன்றைக்கு கொடுத்து அதன் மூலமாக நிரந்தரமான கடன் தொல்லைகளை விளக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். பெண்களுக்கு இன்றைக்கு சிறப்பு நன்மைகள். கணவர் குடும்பத்தோடு சேர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு, தூர இடங்களில் வேலை செய்கிறாரு, குடும்பம் என்றைக்கு ஒற்றுமையாக இணையப் போகிறதோ தெரியவில்லையே என்பது போன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகுந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 5வது இடத்துல மிக வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறார். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள், மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய, புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் தெளிவாகவே இருப்பீங்க. அண்ணன் என்ன, தம்பி என்ன, எதாக இருந்தாலும் என்ன, என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அந்த மனசாட்சிப்படி அப்படியே நான் நல்லது நடப்பேன், அதன்படி தான் நான் நடப்பேன், அதைத்தான் கேட்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயவான்களாக ரிஷபராசிக்காரர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தைகள்கிட்ட இருந்து இன்றைக்கு சந்தோஷம் கிடைக்குங்க. ஓய்வு நாளாக இன்றைக்கு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு எது தேவை அப்படிங்கிறது அவங்க மனசில் என்ன இருக்குது. இன்னொன்று, கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்போது தாய் தகப்பனிடமிருந்து சற்று விலகி விடுகின்றன. நட்புகளிடம்தான் அதிகமான ஆர்வத்தை காட்டுகிறது என்பது தான் உண்மை. ஆயினும் தந்தை, தாயை தோழமை உணர்வோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையும் தவறுகள் செய்வதில்லை என்பதை இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் நிரூபிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இன்றைக்கி நல்ல தகவல்கள் வரும். ஏதேனும் ஒரு நிலையில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி இன்றைக்கு கவனமாக கண்காணித்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாமே சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ஆகவே ஆண், பெண் இருபாலாருக்குமே ஒரு நிலையில் அதிர்ஷ்டம் என்பது இருக்கின்றது என்பதற்கான உணர்வுகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தாய்வழி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வீடு சார்ந்த விஷயங்களில் கவலையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனைகள் இந்த ஓய்வு நாளாக இருந்தால் கூட நடக்கக்கூடிய அமைப்பு. வீட்டை அடமானம் வைத்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது இந்த வீடு சார்ந்த பிரச்சனைகளில் இவருக்கு வீடா அவருக்கு வீடா, நீ எடுத்துக்கொள்ளலாமா நான் எடுத்துக்கொள்ளலாமா என்பது போன்ற அமைப்புகள், பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு சுமூக தீர்வுகள். அம்மா என்கின்ற தெய்வம் எனக்கு ஓரவஞ்சனையாக நடந்து கொள்ளுகிறது, அக்கா தங்கையை தான் பார்க்குறாங்க, என்ன நான் பார்க்குறதில்ல, அல்லது 2 பேரில் ஒருத்தரை மட்டும் ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி ஒரு மாதிரியாகத்தான் என்னை நடத்துகிறார்கள் என்பது போன்ற
குறைகள் பல இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த குறைகள் அத்தனையும் தீர்ந்து நிறைவான அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதுனராசிக்காரர்கள் வயதிற்கேற்றாற் போல அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் குறுகிய தூர பயணங்கள் ஏதாவது அமையும். ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பயணம் போய் அந்த பயணத்தின் மூலமாக நல்ல விதமான மனமாற்றங்கள், ஒருவரை அறிமுகப்படுத்தி கொள்ளுதல் என மேன்மை மிகுந்த நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மத்தியானத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு திட்டங்களை, நம்முடைய குடும்பம் இனிமேல் நன்றாக இருப்பதற்கு கடந்த ஒரு 2-3 வருஷமாக இருந்த கஷ்டங்கள் இப்போது மெதுவாக விலகி வந்துருச்சு, இனிமேல் அடுத்தடுத்து என்ன செய்யணும் என்பது போன்ற அமைப்புகளில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து இன்றைய நாளை மிக பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையும். பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை யாருடன் எவ்விதம் செல்லும் என்பதை பெண்களே தீர்மானிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கடகராசிக்காரர்களுக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு. இன்றைக்கி காலையிலிருந்தே ஒரு புன்சிரிப்பாகவே இருப்பீங்க, புத்துணர்ச்சியோடு இருக்கும். எத்தனை சோதனைகள் வந்தால் என்ன, நம்மளால் அனைத்தையும் சமாளிக்க முடியும், பரம்பொருள் நம்முடைய பக்கத்திலேயே இருக்கிறது என்கின்ற ஒரு உற்சாக துள்ளல்களும் என்ன மாற்றமும் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சுப நிலையில் சுப பார்வையில் அவர் இருப்பது வளர்பிறை அமைப்புகளில் பௌர்ணமிக்கு போய்கொண்டு இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். கடந்த ஒரு வருடம் 1.5 வருட காலமாக சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கஷ்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. அவைகள் அத்தனையுமே இந்த சூரியனை கண்ட பனி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பலன்னு உதிர்ந்து போயிடுதே, அது மாதிரி இன்றைக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளிக்க முடியும். கடந்து போன காலங்கள் கடந்து போனதாகவே இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய காலம் என் காலம் என்கின்ற ஒரு மனப்பக்குவமும் தைரியமும் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் இருவருக்குமே, ஆண் பெண் இருபாலருக்குமே கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெரியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நோய் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்படிகள் தீரக்கூடிய அமைப்பு. இது கையை மீறி போயிடுமோ, அது இப்படி ஆகிடுமோ, இது இப்படி ஆகிடுமோ என்பது போன்ற தூக்கம் வராமல் இருந்த குழப்ப நிலைகள் அத்தனையும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே தீர்ந்துவிடும். வருகின்ற ஆவணி மாதத்திலிருந்தே பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்துவிடும் என்கின்ற நன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாள் என்று கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பணமும் புகழும் கிடைக்கக்கூடிய, ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. ஒன்றும் பணம் கிடைச்சா பேர் புகழ் கிடைக்காது, பேர் புகழ் கிடைச்சா அவர் ஏழையாகவே இருப்பார் என்பது ஒரு பொதுவான ஒரு விதி. அந்த விதி இன்றைக்கு அப்படியே தலைகளாக மாறி இரண்டும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல வெற்றிகளை மட்டுமே நீங்கள் அப்படியே அனுபவிக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் இருப்பதால் இதுவரைக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு யார் வாழ்க்கை துணை என்பது போன்ற அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், உறுதி அமைப்புகள் வர ஆவணி மாதத்திலே கல்யாணம் நடப்பதற்கேற்ப நிச்சயதார்த்தம் போன்ற உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல மங்கள விஷயங்கள் சிம்மராசிக்காரருடைய குடும்ப விஷயங்களில் நடக்கக்கூடிய, இல்லங்கள் தோறும் நல்ல விதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாக்குப்பளிதம் ஏற்படும். இன்றைக்கி வா இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் சொல்லை காப்பாற்றுவதில் ரொம்ப பெரிய அளவில் இருப்பீங்க. அதாவது மானம் போகக்கூடாது, நான் சொல்லிவிட்டால் அது சரிதான் என்பதை ஒரு ஆளுமை திறனோடு அப்படியே அடுத்தவர்களை கவனிக்கக்கூடிய, திருப்திப்படுத்தக்கூடிய அமைப்புகள் எப்பொழுதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால் எது பேசினாலும் யோசித்து தான் பேசுவீங்க. அந்த யோசித்து பேசிய ஒரு வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் முழு மனதோடு காப்பாற்றக்கூடிய நிறைவுகள் அப்படியே இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக மேற்கு திசைகளில் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆகவே எல்லா நிலைகளிலும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனம் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் சிம்மத்திற்கு வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு புது ஐடியாக்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. காலையில் ஒரு 9 மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்தே அப்படியே மனசு எதையாவது போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இதில் செய்யலாமா, அதில் செய்யலாமா, சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிக்கலாமா, இணையத்தில் பணம் சம்பாதிக்கலாமா, அல்லது இப்போது பார்த்துக்கின்ற வேலையே பார்க்கலாமா, அல்லது இன்னும் 2-3 பேர் கூட சேர்ந்து எதனா செய்யலாமா, எதிர்காலத்திற்கு இதைவிட காலம் இப்படி முன்னேறி கொண்டே போகிறது, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊர் இன்னைக்கு இல்லையே, நம்ம எப்படி அதற்கேற்றாற் போல சம்பாதிக்கிறது, இன்னும் கூடுதலாக நம்முடைய பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கு எப்படிலாம் சில விஷயங்களை திட்டங்களை செயல்படுத்தலாம் என்பது போன்ற உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றியும் மனம் அப்படியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நல்லதாக பாசிட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாசிட்டிவாக சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல நாள் இன்றைக்கு.
ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். சில பல அமைப்புகளில் அம்மாவால் கஷ்டப்பட்டவர்கள் அல்லது அம்மாவின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்து இருப்பார் என்கின்ற ஒரு மனோதிடம், நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. உணவு சார்ந்த தொழில் அமைப்புகள் மற்றும் உரம் சார்ந்த விஷயங்கள், விவசாயம், உரம் போன்ற விஷயங்கள் தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், உணவு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், உணவை டெலிவரி செய்யக்கூடிய இளைய பருவ கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த நாளிலேயே, இந்த வாரத்திலேயே மிகப்பெரிய வெகுமானங்கள், வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 5 ஸ்டார் ரேட்டிங் இன்றைக்கு பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைய இளைஞர்களுக்கு உண்டு. ஆகவே எதையும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, எதிர்காலம் நன்றாக சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷ செய்திகள் தூர இடங்களிலிருந்து வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் இடத்தில் வளர்பிறை அமைப்பில் சந்திரன் இருப்பது என்பது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட வருமானம் கூடுதலாக நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. ஒரு நல்ல செலவு இன்றைக்கு செய்வீங்க. அந்த செலவுனால் எதிர்காலத்தில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை, அல்லது உங்களுக்கே அந்த செலவு பல மடங்கு முதலீடாக திரும்பி வரக்கூடிய அமைப்பு. ஒரு வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, அல்லது தங்கம் வாங்குவது. தங்கம் இன்றைக்கி விற்கிற விலையில் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்கத்துடைய விலையும் இன்றைக்கு இருக்கின்ற தங்கத்துடைய விலையும் பார்த்தால் அப்படியே மயக்கம் வருவது போல தோன்றுகிறது இல்லையா? இன்றைக்கே தங்கத்தின் மீது ஒரு நிலையில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரியான முதலீடுகளுக்கான கணக்கீடுகள் போட்டு அதை அப்படியே செயல்படுத்தவும் கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இங்கு இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து நல்லவைகள் வரக்கூடிய தன்மை, நீங்கள் இங்கே இருப்பவர்களுக்கு பணம் அனுப்பக்கூடிய சூழ்நிலை என 12ஆம் இடத்தின் மொத்த சுபத்துவமும் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கார் மற்றும் ஆட்டோ மற்றும் 2 வீலர் இயக்கி கொண்டு அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த நாள் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை, வருமானங்களை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கனரக இயந்திரங்கள், ஓசை எழுப்பக்கூடிய இயந்திரங்களை இயக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. 11ஆம் இடம் மூத்தவர்களை குறிக்கும். அண்ணன், அக்கால் போன்றவர்களை குறிக்கும். அண்ணன் அக்கால்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி போன்றவர்கள் இருக்கிறதான குடும்பம். அந்த குடும்பம் இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கருத்து வேற்றுமைகளை மறந்து இன்றைக்கு ஒரு நிலையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3/4 பேர் ஒரு இடத்துல கூடி மற்றவர்களை பற்றி சந்தோஷமாக யோசிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் எப்பொழுதெல்லாம் வலிமை அடைகிறதோ அப்போது ஒரு மனோ பக்குவம் நல்லாயிருக்கும். எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றிகள் பெறுவதற்கான, கண்ணுக்கு எட்டிய தூரம் வெற்றி கிடைக்கிறது என்பதற்கான ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், சமீபத்தில் தொழில் ஆரம்பிச்சுட்டு காலூன்ற முடியாமல் இருக்கிறவங்க, ஏன்டா அந்த தொழிலை ஆரம்பித்தோம் அல்லது தெரியாதனமாக ஆரம்பிச்சு வச்சிட்டோமோ, இப்போ நம்ம ஆரம்பித்த நேரம் சரியில்லாத ஒரு நேரமோ, சீசன்னு ஒன்று இருக்குதுங்க இல்லையா? மழை சீசனில் மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பண்ணணும். வெயில் சீசனில் வெயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பண்ணணும். வெயிலில் போயிட்டு மழையில் பண்ணக்கூடியதை பண்ணுனா நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்ற மாதிரியான கலக்கங்கள் வரும் இல்லையா? அது மாதிரியான எந்த விதமான குற்றம் குறை எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே செய்திருப்பது படிப்படியாக முன்னேற்றத்தை தான் தரும். கவலையே பட வேண்டாம். உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது. துருதுருப்பாக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான இளைஞராகிய நீங்கள் பெரியவர்களே பாராட்டும்படியாக நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள். உங்களுக்கான வெற்றிகள் நிச்சயம் என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள், குலதெய்வ அமைப்புகளில் தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் அமைப்புகளில் சிக்கல்கள் தீரக்கூடிய ஓய்வு நாள் இன்றைக்கு. யாரோ ஒருவருடைய மனம் இன்றைக்கு மாறுவதன் மூலமாக உங்களுக்கு அடுத்த வாரத்தில் வேலை அமைப்புகள் நல்லா இருக்க போகுது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ், அதாவது உங்களை விட உயர்வான நிலையில் இருக்கக்கூடியவர், முதலாளியாக இருக்கலாம், உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய, உங்களை வேலை வாங்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு உங்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்க கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். இவர் இதற்கு ஒத்து வர மாட்டார், அல்லது இந்த பணியை இவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் சரியாகவே செய்ய மாட்டாருங்க, இந்த மாதிரி உங்களை பற்றி எப்பவும் கீழான அபிப்பிராயத்தையே நினச்சி கொண்டிருந்த ஒருவருக்கு உங்களை பற்றி ஒரு நல்ல தகவல் தெரிந்து, உங்களுடைய திறமைகள் அப்படியே முழுக்க தெரிந்து, உங்களை இனிமேல் உற்சாகப்படுத்தினால் கொஞ்சம் வேறு மாதிரி நல்ல நிலைமைக்கு வருவீங்க என்பது மாதிரி
மாதிரியான மனப்பூர்வமான மனமாற்றங்கள், சம்மதங்கள் போன்றவைகள் வேறொரு இடத்தில் பிரிதொரு இடத்தில் உருவாகி அதன் மூலமாக நாளை முதல் அலுவலகம் தொழிலிடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பாக யோக நாளாக தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைந்திருக்கிறது. வியாபாரிகள், விவசாயிகள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது ஒரு சிறிய தறி மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு சிறு மிஷின் மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு லேத்து பற்ற வச்சுருக்கிறேன், ஒரு கட்டிடம் சார்ந்த துறை அமைப்புகள் வச்சுருக்கிறேன், அல்லது ஒரு வியாபாரியாக இருக்கிறேன் என்பது போன்ற சிறு குறு தொழில் செய்யக்கூடிய வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் எதிர்காலம் நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக, பண வருமானம் இருக்கக்கூடியதாக, குழந்தைகளை காப்பாற்றக்கூடியதாக, குடும்பத்தில் எந்த விதமான சிக்கல்களும் வரக்கூடாத ஒரு அதிர்ஷ்டம் தரும் நிலையாக அமையும் என்கின்ற ஒரு மகா நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு அப்பா வழி சம்மதங்கள், நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதுன்றது வயதிற்கேற்றார் போல பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. இது வரைக்கும் ஒரு 30 வயது நெருக்கத்தில் இருக்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் கல்யாணம் நடக்கலைங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயமே நடக்கலைங்க. 3 வருஷம் ஆச்சுங்க மங்கள விஷயங்களே நடந்து. பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அண்ணனுக்காவது முடிச்சலான்னு பார்க்குறோம், தங்கச்சிக்காவது முடிச்சலான்னு பார்க்குறோம், எம்மியும் நகர்ந்த பாடில்லை. இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல திருப்தியான ஒரு அமைப்பு. இனிமேல் குடும்பம் தழைக்கும், இனிமேல் குடும்பத்தில் சந்தோஷம், மங்கள விஷயங்கள் நடக்கும் என்பதற்கான அத்தனை ஆரம்ப அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லுவேன். கணவன் குழந்தைகள் பற்றிய கவலைகள், கணவனுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், எப்படித்தான் போய் மாட்டினாரோ தெரியவே இல்லை. ஒன்றும் வாயை திறக்க மாட்டேன்றார் மனுஷன். என்னங்கய்யா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதையும் அவர் பதில் சொல்கிறதே இல்லை. ஆனால் பணம் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. குடும்பத்தில் எல்லாரும் அந்த கடன் இந்த கடன் சொல்கிறாங்க. நம்ம தான் உழைச்சி கிழச்சி இந்த மனுஷன் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டார், நம்ம தான் கொஞ்சம் உழைச்சி கிழச்சி இன்னும் இருக்கிறன்ற விஷயத்தை அப்படியே நம்ம குடும்பத்தை மேலோக்கி கொண்டு வர வேண்டும் என்கின்ற முயற்சியில் உழைப்பில் இறங்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்கார மாதரசிகள் அனைவருடைய எண்ணம் பலிக்கக்கூடிய, குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு முயற்சிகள் பலிக்கும். பங்காளிகள் விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சங்கடமான நிலைமைகள் விலகி ஒருவருக்கு ஒருவர் சுமூகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. கூடுதலாக அவர் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட சுபத்துவமாக சுக்கிரனுடைய தொடர்புகளில் இருக்கிறார். அதைவிட வளர்பிறை அமைப்புகளில் இருக்கிறார். பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாத ஒரு சாதாரண சந்திராஷ்டம நாளாக தான் இது இருக்கும். அப்படி ஒரு கெட்டது நடந்துடும், இப்படி ஒரு கெட்டது நடந்துடும், சாதகமற்ற தன்மைகள் இருக்கும். ஏற்கனவே இருக்கின்ற பட்டகாலிலே படும்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அடி மேலே தான் அடி விழும் அப்படின்லாம் சொல்கிற மாதிரியான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இல்லை. ஒளிபொருந்திய சந்திரனாக இருக்கிறனாலையும் இன்னும் 2 நாளில் அவர் பௌர்ணமி அமைப்புக்கு போகிறதுனாலையும் பெரிய குழப்பங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சமச்சீரான நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆனாலும் சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. வாயில் ஒரு வாக்குறுதி கொடுக்கறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டக்குன்னு கோபம் வந்துடும். யாரையாவது ஒருத்தர் எதையாவது ஒரு விதத்தில் ஒரு வார்த்தை புண்படும்படியாக பேசிடுவீங்க அப்படிங்கிறது இயல்பாகவே ஒன்று. கும்பராசிக்காரர்கள் நிதானமானவர்கள். ஆனால் சந்திராஷ்டமனத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா படபடன்னு பரபரன்னு இருப்பீங்க. ஆகவே எந்த அமைப்புகளையும் பெரியோர்களுடைய ஆலோசனையை கேட்டு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்கள் ஒரு கோடி ரூபாய் குடும்பத்தில் இல்லைன்னா கூட ஒரு பெரியவர், வயதான பெரியவர் இருப்பது அந்த கோடிகளை விட அதிகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நல்ல விதமாக புரிந்து கொண்டு பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுத்து பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து பொருள் விஷயத்தில் யாருக்கும் வாக்குறுதிகள் எதையும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சந்திராஷ்டம நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதை தான் வாழ்க்கையில் மிக மிக முக்கிய முடிவுகளை சந்திராஷ்டம நாளில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சோதிடம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம் போன்றவைகள் அடுத்த வாரம் நல்லா இருக்கிறதுக்கான ஆரம்ப அமைப்புகள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு இன்றைக்கு அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாள், காதல் வரக்கூடிய நாள்னே சொல்லிடுவேன். ஒரு சில அமைப்புகளின் அடிப்படையில் உங்களுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து இந்த ப்ரொப்போசல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை செய்து அதன் மூலமாக சம்மதத்தை பெறக்கூடிய மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு நியாயமான விருப்பம் நேர்மையான முறையில் நிறைவேறக்கூடிய ஒரு நன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தாலும் இன்று அமையும். அதை போலவே பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும். ஒரு தொடர்பு
உறவுகள் விட்டு போன ஒரு நண்பர் இன்றைக்கு மீண்டும் அறிமுகம் ஆகக்கூடியவராக இருப்பார். அல்லது ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்த நண்பர், வேற்று மொழியை பேசக்கூடிய, வேற்று மாநிலம், வேற்று இனத்தை சேர்ந்த ஒருவரின் மூலமாக இன்றைக்கு ஏதேனும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய, குடும்பத்திலேயே ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய, ஒரு தொழில் நிலைமைகளை மாற்றக்கூடிய, இந்த வேலையை விட்டுட்டு அதை செய்யலாம், இந்த தொழிலை விட்டுட்டு இவர் கூட சேர்ந்து இதை செய்யலாம் என்பது போன்ற பிறரிடமிருந்து, நண்பரிடமிருந்து நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு பெரிய விதத்தில் அதை விரிவாக்கம் பண்ணக்கூடிய அளவில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஒரு சிறிய அளவில் பெட்டி கடை வைத்திருக்கிறேன், மளிகை கடை வைத்திருக்கிறேன், அதை எப்போது விரிவாக்கம் செய்வது என்பதற்கான சில துணை அமைப்புகள் வலுப்பெறக்கூடிய நல்ல நாள் மீனத்தினருக்கு இன்றைக்கு. இன்றைய ஜோதிட விளக்கமாக ஒரு பெண்ணின் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் பாவகத்தில் செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன் போன்ற கிரகங்கள் இருந்தால் மிகைப்படுத்தி சொல்லப்படக்கூடிய மாங்கல்ய தோஷம் என்பதற்கான முழு விளக்கத்தை பார்த்துடலாம். உண்மையில் இந்த மாங்கல்ய தோஷம்ன்றது பெண்ணுக்கு மட்டும்தான். ஏன்னா பெண் தான் மாங்கல்யத்தை அணிவிப்பார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்படுகிறது. அதுலேயும் 8ல் செவ்வாய் இருந்துட்டாலோ, 8ல் சூரியனும் செவ்வாய் இருந்துட்டாலோ கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம், ஒரு மாதிரியான அமங்கலமான விஷயங்கள் இந்த பெண்ணிற்கு நடக்கும் என்பதை உறுதியாகவே சில ஜோசியருங்க சொல்லிடுறாங்க. ஐயா இப்படிலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னா சர்வ நிச்சயமாக இல்லை என்கின்ற அமைப்பு தான் உண்மை. மூல நூல்களில் 8ஆம் இடத்துல இந்த கிரகம் இருந்தால், 8ஆம் இடத்தில் இந்த கிரகம் இருந்தால், இது போன்ற பலன்கள் தான் சொல்லப்படுகிறதே தவிர நிச்சயமாக அமங்கலமாக இந்த மாங்கல்ய தோஷம் இந்த பெண்ணிற்கு இப்படிலாம் நடக்கும் என்பது மூல நூல்களில் சர்வ நிச்சயமாக இல்லை. விளக்க நூல்களில் இடையில வந்த சில ஜோதிடர்கள் தான் அங்கங்கே தென்பட்ட அனுபவங்களை, கருத்துக்களை பாடல்களாக எழுதி வைத்திருக்கிறார்களே தவிர மூல நூல்களில் இந்த மாங்கல்ய தோஷம் என்கின்ற ஒரு அமைப்பு இல்லை. ஐயா அப்படின்னா மாங்கல்ய தோஷம்னா என்ன? 8ல் பாபர்கள் இருப்பது அப்படிங்கிறத சுலபமாக சொல்லிடலாம். பாபர்கள் என்கின்ற அமைப்பில் இங்கே நிறைய விரிவாக்கங்கள் யாருக்குமே சில விஷயங்களில் விளக்கமாக சொல்லப்படலை அப்படின்றதான் உண்மை. உண்மையில் இந்த பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு தனித்தனியாக இருந்தால் என்ன பலன், சேர்ந்திருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதும் விளக்கப்படாத ஒன்றாக மர்மமாக இருக்கும். அதோடு கூடுதலாக இந்த 8ல் செவ்வாய் இருந்தாலோ, 8ல் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தே இருந்தாலோ, 8ல் சனி, ராகு சேர்ந்தோ இருந்தாலோ அங்கே குரு பார்த்து விட்டால், சுக்கிரன் பார்த்து விட்டால், குரு இணைந்து விட்டால், சுக்கிரன் இணைந்து விட்டால், குருவின் வீட்டில் அமர்ந்திருந்தால், சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருந்தால் இந்த தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தி ஆகுமேயா ஐயா அப்படின்னு கேட்டால் அதற்கான விளக்கங்கள் இங்கே யாரிடமே இல்லை. உண்மையில் ஒரு கடுமையான பாபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை கூட ஒரு குருவின் கோடி நன்மை என்கின்ற பார்வை அப்படியே சகலத்தையும் மாற்றிவிடும். ஒரு சுக்கிரனுடைய இணைவோ, குருவோட இணைவோ அதை அப்படியே சுபத்துவமாக மாற்றிவிட்டு திருமணத்தை மட்டும் தாமதப்படுத்தி விடுமே தவிர சர்வ நிச்சயமாக திருமண விஷயங்களில் ஏதும் இழப்புகளை கொடுத்து விடாது என்பதுதான் உண்மை. ஆனால் இங்கே நாம் விதிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர விதி விலக்குகளுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. அதை போலவே தசாபுக்திகள் நடப்பதை கணிப்பது மிகப்பெரிய ஒன்று என்பதை இந்த விளக்க பகுதியில் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த சம்பவம் எப்போது நடக்கும் என்பது மிக மிக முக்கியம் இல்லையா? ஒரு பெண்ணிற்கு 8ல் செவ்வாய் இருக்கிறது. ஆனால் அந்த 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் தசை அவருடைய 75 வயசில் வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போது அவருடைய கணவருக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று வைத்து கொண்டாலும், ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் கூட பெண்ணிற்கு 75 வயசு, மனைவிக்கு 75 வயசு ஆகும்போது கணவருக்கு 80 வயசு ஆகும் இல்லையா? அப்போ இயல்பாகவே அந்த பாதிப்பு ஏற்பட்டுத்தானே ஆகும். அதை எப்படி செவ்வாய் தோஷம் என்று சொல்ல முடியும், மாங்கல்ய தோஷம் என்று சொல்ல முடியும்? இது போன்ற பல அபத்தங்களும் நம்முடைய ஜோதிட அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது என்பதே உண்மை. ஆகவே செவ்வாய் தசையோ, 8ல் இருக்கக்கூடிய பாபராகிய சூரிய தசையோ, சனி தசையோ பருவத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு போயிடுச்சுன்னு வைங்க. ஒரு 8ல் செவ்வாய் இருக்குது, 8ல் சனி இருக்குது, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே செவ்வாய் தசை முடிஞ்சிருது, சனி தசை முடிஞ்சிருது. அதற்கு பிறகு அந்த தோஷம் பாதிக்கவே செய்யாதே. ஒன்று இருக்கிறது என்றால் அது எப்போது நடக்கும் என்பது மிக முக்கியம். குழந்தை பருவத்திலேயே செவ்வாய் தசை முடிஞ்சிருச்சு, குழந்தை பருவத்திலேயே திருமணத்திற்கு முன்பே சனி தசை முடிஞ்சிருச்சு. அப்பிறகு 8ல் சனி இருந்தால் என்ன, செவ்வாய் இருந்தால் என்ன, யார் இருந்தால் என்ன என்பதுதான் உண்மை. ஆக பொதுவாக 8ஆம் இடத்தில் இந்த கிரகம் இருந்தால் மாங்கல்ய தோஷம் என்பதை விட்டு அந்த கிரகம் எவ்வாறு சுபத்துவமாக இருக்கிறதா, பாபத்துவமாக இருக்கிறதா, உண்மையில் தீமைகளை செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்கா, அப்படி செஞ்சால் எந்த வயசில் அது செய்யும் என்பதை கணித்து விட்டுத்தான் இந்த 8ஆம் இடத்து மாங்கல்ய தோஷத்தை சொல்ல வேண்டும் என்பதே இன்றைய நிறைவான விளக்கமாக இருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.